யுத்தம்னு வந்துட்டாலே அது ஆரம்பிச்சு முடிஞ்சாலும் அதோட தாக்கம் ரொம்ப நாள் இருக்கும். அதே மாதிரி அந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை கொண்டு போய் ஆட் பண்ணாலும் அதே தான் நடக்குங்கிறது இப்போ உலகம் புரிஞ்சிருக்கும். காரணம் என்ன? அமெரிக்கா இந்தியா ட்ரேட் வார். அமெரிக்கா இந்தியா ட்ரேட் வார்னு கூட சொல்ல முடியாது. அமெரிக்கா உலகத்தோட ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா வெர்சஸ் அதர்ஸ்ன்னு உலகத்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுல ஒரு சிங்கிள் நாடு இல்லை. ட்ரம்ப் அப்படியே ஒரு பக்கம் நான் இருப்பேன், மறுபக்கம் நீங்க பூரா இருங்கடா, யுத்தத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படி இந்தியா கிட்ட 50% வரி அப்படின்னாரு. 25, 50. அதுக்கப்புறம் அவர் மனுஷன் நோக்கத்துக்கு 75, 150, 300ன்ட்டுக்கெல்லாம் கத்திக்கிட்டு கிடந்தாரு. இப்ப அதை 18% ஆக்கினார். இந்த அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பரபரப்பு குறையும், ஸ்மூத்தான லைஃபை நோக்கி முன்னேறும் அப்படின்னா இன்னமும் பரபரப்பு அப்படியே இருக்கு. காரணம் என்ன? ரெண்டு விஷயம். ஏன் அப்படின்னா, அண்ணன் அமெரிக்கா ஒரு கோளாறு பிடிச்ச பயப்புல அம்புட்டு சுலபமா வளைஞ்சு வந்திருக்காரு. ஏதோ ஒரு விஷம புடிச்ச பய. ஆனா வளைஞ்சு வந்தான் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். இன்னைக்கு விட்டு தந்தா நாளைக்கு அடிப்பான், இல்ல இன்னைக்கு விட்டு தர மாதிரி விட்டு தந்து நாளைக்கு மாட்டேன்றுவான். இந்த மாதிரி 1000 குழப்பங்கள் இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து அப்படின்னதுக்கு அப்புறம் பெரிய அளவு டேட்டா எதுவுமே ரிலீஸ் பண்ணல. இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு பத்திக்கிச்சு. அதே மாதிரி இது பத்திக்கிட்ட லெவலுக்கு இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்கா செஞ்ச வேலை தான். ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா மறந்துருச்சு தெரியுமா, வேணா நீ போய் கேட்டுக்க அப்படின்ட்டாங்க. இனிமே இந்தியா வாங்கவே வாங்காதுன்ட்டாங்க. என்னடா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவனுங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்ய இந்திய உறவை ட்ரம்ப் உடைச்சு நொறுக்கிட்டார் பாத்தீங்களா எங்க தலைவனை அப்படிங்கிறாங்க. எந்த அமெரிக்க அதிபரையும் செய்ய முடியாததை நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்ட்டாங்க. இது கூடுதலான பரபரப்பை ஏத்தி விட்டுருச்சு. இப்ப அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பரபரப்பு குறையுமா அப்படின்னு கேட்டா பிப்ரவரி 12 ஸ்ட்ரைக்கே அறிவிக்கிறார்கள். யாரு அப்படின்னா விவசாயிகள் அறிவிக்கிறார்கள். காரணம், விவசாயத்துல இதுல பாதிப்பு அப்படிங்கிறார்கள். ஆனா கவர்மெண்ட்டை பொறுத்தவரை 100% விவசாயத்துக்கு பாதிப்பு வராது அப்படின்றார்கள். காரணம், மாடிஃபை பண்ணப்பட்ட எந்த இதையுமே உள்ளுக்குள்ள அமெரிக்க பொருட்கள் இந்திய சந்தையில வராது. அதே மாதிரி இந்தியாவோட மெயினான பேக் போனா இருக்கக்கூடிய எந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் வரவே வராது அப்படின்னு இருக்கார்கள். சில ப்ராடக்ட்டுகள் வர்றது இந்தியாலயே அது பெருசா இல்ல. நம்ம வெவ்வேறு நாடுகள் கிட்ட இருந்து இறக்குறோம். அந்த ப்ராடக்ட்டுகள் தான் கணிசமா வரும். அதனால இதுல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டாரு. உதாரணத்துக்கு நம்ம அக்ரிகல்ச்சர்ல எதெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கோமோ, எதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கோ, அதை அமெரிக்கால இருந்து நம்ம வாங்க போறது கிடையாது. இல்ல இல்ல இன்னைக்கு ஓகே சொல்லிட்டு நாளைக்கு அனுப்பிச்சு விட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஓடுது. அனுப்பிச்சு விடும்போது தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு இவ்வளவுதான் டேட்டா இருக்கு. விவசாயத்துக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினான விஷயமே அதுதான். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்ய எண்ணெய் இந்தியா வாங்குமா வாங்காதா அப்படின்னு. இந்தியாவை பொறுத்த வரையும் இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்ல வெளிப்படையான எந்த விஷயமுமே கிடையாது. 3 ஸ்டேட்மெண்ட்டுகள் விடப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் விட்டது என்ன அப்படின்னா, இந்தியாவோட எனர்ஜி தேவை கட்டாயம் உறுதி செய்யப்படும் அப்படின்ட்டார்கள். அதுக்கடுத்து இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் ரிலீஸ் ஆன அப்பாடு இதுல பெருசா ஒரு கிளாரிட்டி இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியுறவுத்துறையை கேளுங்க அப்படின்னு காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். வெளியுறவுத்துறையை பொறுத்த வரையும் இந்தியாவோட எனர்ஜி தேவை உறுதி செய்யறது தான் முதல் டார்கெட்டு. ஒரே பிளேயரை நம்பி நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் விலகிட்டார்கள். இதுலயே ஏறக்குறைய பதில்கள் இருக்கு. ராஜதந்திர ரீதியில இவ்வளவுதான் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் குறைய போகுது. எது? பர்ச்சேசிங் குறைய போகுது அப்படிங்கிறது தான். ஆனா ஜீரோவாக்கா போறது கிடையாது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மல்டிபிள் பிளேயர்ஸை நோக்கி போவோம் அப்படின்ட்டார்கள். இதுல மல்டிபிள் பிளேயர்ஸை நோக்கி போகும்போது அமெரிக்காவுக்கு கணிசமா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அதுக்கு அமெரிக்காவும் டிஸ்கவுண்ட்ல கொடுக்கணும். தலைவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெனிசுலால ஓசியில வாங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி கொடுத்தால் மட்டுமே அமெரிக்காவால ரஷ்யாவுக்கு நிகரா டிஸ்கவுண்ட்டை தூக்கி கொடுக்க முடியும். இந்த இடத்துல 2 பேரோட வால்யூம் அப்படிங்கிறது கணிசமா ஒரே லெவல்லயோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ரஷ்யாவோட ஆயில கட் ஆஃப் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா ஒரே பிளேயரை நோக்கி நம்ம போறதே கிடையாது. உதாரணத்துக்கு அமெரிக்காவை நோக்கியே போறோம் அப்படின்னா, அமெரிக்கா நாளைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வம்பு பண்ண ஆரம்பிச்சானா அவன்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம், அவன் மட்டும் வம்பு பண்ண மாட்டான். கூடவே கத்தாரை நீயும் கொடுக்காதம்பா, சவுதியை நீயும் கொடுக்காதம்பா. 2 பிளேயர் இல்ல இல்ல கொஞ்சோடு நாங்க கொடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன நாங்க
உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா விக்கிறதுக்கு வேற எதுவும் எங்ககிட்ட இல்ல போயா அப்படின்னு சொல்லி கொடுக்க போனா பூனைக்குட்டி ஐரோப்பாவை அனுப்பிச்சு அதை கூட விலைக்கு வாங்கிட்டு போ அப்படின்ட்டுருக்கான். அன்னைக்கு இந்தியா எங்க போய் நிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. எதுக்கு இவ்வளவு சுத்தி வளைச்சுக்கிட்டு, நாங்க இப்பவே அவனை விட்டு வரமாட்டோம்டா, உனக்கு கணிசமா ஆர்டர் தரோம் அப்படின்னு தான் டெல்லி விளையாட போகுது. இதுதான் இப்போதைக்கு உள்ள தகவல். நாளைக்கு டெல்லி மாத்தி விளையாண்டா கம்பெனி பொறுப்பு கிடையாது. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுகள், ஒண்ணு காமர்ஸ் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வெளியுறவுத்துறைகளோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதை எடுக்கலாம் நம்ம. இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் இந்த 500 பில்லியன் தான். ஏன் அப்படின்னா ஏறக்குறைய பாதி கேட்கிறாரு அமெரிக்காவுக்கு. அதாவது உலகம் பூரா நம்ம பண்ற வர்த்தகத்துல பாதி கேட்கிறாரு. இந்த பாதி ஒண்ணு கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்ப காமர்ஸ் மினிஸ்டர் விளக்கமும் கொடுத்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப்போட ஒரு ஸ்பெஷலே இந்த டாரிஃப் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அது 25 55 கையெழுத்த முடிச்சுட்டு கூடவே ஒரு 500 பில்லியனுக்கு ஆர்டரை கொடு, 1000 பில்லியனுக்கு ஆர்டரை கொடு, 100 பில்லியனுக்கு ஆர்டரை கொடு அப்படின்னு கையோட ஆர்டரை வாங்கி டெலிவரியும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இது அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு டார்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக இதோட வால்யூம் பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு அங்கிருந்து ஏர்கிராஃப்ட் வாங்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரைஸ் வால்யூம் கணிசமா ஏறி போயிடும். டே டு டே ப்ராடக்ட்லேயே இப்படி பேஸ்ட் சோப்பு ப்ரஷ் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பில்லியனை உள்ளுக்குள்ள நம்ம கொண்டு வர போறது கிடையாது. டார்கெட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை நோக்கி நம்ம மெல்ல நகருவோம். இது நமக்கான ஒரு பொருளாதார பலத்தை பெருக்கிக்க தாராளமா உதவும். காரணம் அந்த சந்தையில அம்புட்டு இறக்குறோம் அப்படின்னா திருப்பி நம்ம ஏற்றவும் போறோம். அதனால இந்த 500 பில்லியன் அப்படிங்கிறது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கார்கள். ஆக மொத்தம் இப்போதைக்கு அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பரபரப்புக்கு ஆனதுக்கு அப்புறம் ஃபார்மர்களுக்கு பிரச்சனை கிடையாது. மெயினான ஐட்டம் எதுவும் வரப்போறது இல்லை. ஆனா அனிமல் ஃபீட் போன்ற பொருட்கள் அங்கிருந்து வரும் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார்கள். அடுத்த கட்டம் 500 பில்லியன் அப்படிங்கிறது ஒன்றும் ஃபிக்ஸடு ப்ராமிஸ் கிடையாது. அது ஒரு டார்கெட் தான். அதுவும் 5 வருஷம் டார்கெட். அதனால வரும் ஆண்டுகள்ல கணிசமா கூடிரும். ஏர்கிராஃப்ட் போன்ற பர்ச்சேஸ்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். எல்லா பர்ச்சேஸ்லயுமே அமெரிக்கா ரேட்டை உடைச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்கிறது இதுல உள்ள ராஜதந்திர விளையாட்டு. காரணம் இப்ப ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கா ரேட்டை உடைக்கணும். அதான் வெனிசுலா இருக்குன்னு நம்மளே 2 நிமிஷம் முன்னாடி பார்த்தோமே அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வெனிசுலா இல்லை. உதாரணத்துக்கு பெரிய அளவு பிளைன் டெலிவரி அப்படின்னா ஐரோப்பாவும் போட்டிக்கு வரும். அப்ப பிரைஸை உடைச்சுதான் ஆகணும். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டிஸ்கவுண்ட்ல தரதுக்கு ஏற்கனவே போட்டிக்கு ஆள் இருக்குங்கிறத தாண்டி அந்த போட்டியான ஆள்கிட்ட போய் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா பதறி ஓடி வந்திருக்கான். அதனால அமெரிக்காட்ட இருந்து எவ்வளவு வாங்கினாலும் சரி மார்க்கெட் பிரைஸோட ஒரு கம்பேரிசன் இந்தியா வைக்கும். ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ராஜதந்திர விளையாட்டுகள்ல சில விஷயங்களை அமெரிக்கா விட்டு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைலேஜ எடுக்கிற இடத்துல ஏறக்குறைய 10-15 மைலேஜை இந்தியா எடுத்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த டீல்ல உறுதியாகுது. அதே சமயம் ரஷ்யாவோட எண்ணெய் அப்படிங்கிறது இப்ப உள்ள லெவல் இருக்காது. இப்ப ரஷ்யா நமக்கு சப்ளை பண்றதுல ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்டே இருந்தாலும் வருங்காலங்கள்ல இன்னைக்கு ஒரு 100 பேரல் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நாளைக்கு ஒரு 70 65 பேரல்கள் அதே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறி போயிடும். இது ரஷ்யாவுக்கு கோவத்தை கொடுக்காதா அப்படின்னு கேட்டா இந்திய உறவுல எதுவும் பாதிக்காது. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு உள்ள ஒரே பிளேயர் நம்ம. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு பழையபடி எல்லாரும் பிளேயர். ஐரோப்பா முழுக்க அங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு ரஷ்யா இவ்வளவு டிஸ்கவுண்ட்ல கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது. பக்கத்திலே கொடுத்தா அவர்களும் கல்லா கட்டிக்கலாம், நமக்கும் கொடுத்து கல்லா கட்டிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரைஸ் தான். நமக்கு மார்க்கெட்ல இருந்து நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கறனால இந்திய ரஷ்ய உறவும் கெட்டு போகாது. மார்ச் மாசம் கையெழுத்து போடும்போது இன்னும் பல டேட்டாக்கள் ரிலீஸ் ஆகும், விரிவா பார்க்கலாம். இப்ப ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து இது பூராமே ஏறக்குறைய மைலேஜ் தான். இந்த ஃபார்மர்களோட ப்ராடக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி மார்க்கெட்ல ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து மாற்றங்கள் இருக்கலாம்ங்கிறது இன்னைக்கு சூழ்நிலை. ஆனா மாற்றமே இருக்காது அப்படிங்கிறதா டெல்லி சொல்லுது. அரசாங்கங்கள் சொல்றதைத்தான் நம்மளால நம்ப முடியும். அதுக்கு அடுத்து ரியாலிட்டியில அது பொருந்துதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓவரால் சர்வதேச அரசியல்ல பார்த்தா இந்தியாவோட இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரிய அளவு மைலேஜ் தான். சர்வதேச அரசியல்ல நம்ம சீனா பாகிஸ்தானை நோக்கி முன்னேறும் போது இது பெரிய அளவுல உதவும். எந்த இராணுவ ரீதியா மட்டும் கிடையாது, சீனாவை நோக்கி வர்த்தக ரீதியா முன்னேறும் போதும்
இது பெரிய அளவுக்கு நமக்கு உதவும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.